இன்றைய ஆன்மீக தகவல். இந்த கலிகாலத்திலே நம் எல்லோருக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனையானது கடன் பிரச்சனை. எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையிலே கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இக்கால சூழ்நிலை அப்படி இருக்கின்றது. ஒன்று, சம்பளம் குறைவாக இருக்கின்றது. சம்பளம் குறைவாக இருக்கும்போது அந்தந்த மாதங்களை ஓட்டுவதற்கு மாத கடைசியிலே கடன் பட வேண்டியிருக்கின்றது. அந்த கடனை அடைப்பதற்காக ஒரு கடன். என்ன, திரும்ப திரும்ப கடனிலேயே மூழ்கி எல்லோருமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கலிகாலத்தில் ஏதோ ஒரு வகையிலே கடனாளியாக இருக்கின்றோம். கடன் இல்லாமல் வாழ்பவர்கள் பெரும் பணக்காரர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள். ஆனாலும் இக்காலம் என்பது நம்மால் கடன் வாங்காமல் இருக்க முடியவில்லை. வீடு வாங்க வேண்டும் என்றால் கூட அதற்கு வங்கியிலே கடன் வாங்க வேண்டியிருக்கின்றது. வீட்டுக் கடன், கல்யாணத்துக்கு கடன் என நம்முடைய வாழ்க்கை என்பது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பர் எழுதினார் அல்லவா? அந்த வாசகத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை என்பது அப்படி இருக்கின்றது. சரி, இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, ஆன்மீக ரீதியாக என்ன வழி என்று பார்த்தால், அதற்கு நாம் ஒருவரை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அது யார்? நரசிம்மரை கெட்டியாக பிடித்து கொண்டால் இந்த ருண விமோசனம் என்று சொல்லப்படுகின்ற கடனிலிருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கும். அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது, ருண விமோசன ஸ்லோகம். இந்த விமோசன ஸ்லோகத்தை நாம் படிக்க படிக்க, யார் ஒருவர் இந்த விமோசன ஸ்லோகத்தை படிக்கின்றாரோ அவர்கள் படிப்படியாக தான் பட்ட கடனிலே இருந்து விடுபட்டு விடுவார்கள் என்பது ஐதீகம். விடுபடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நேரத்திலே தேவையான பணம் எல்லாம் கிடைத்து சௌக்கியமாக வாழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்ல வெள்ளிக்கிழமை, நல்ல நாளிலே இதனை பார்க்கின்றோம். ஆகவே இதனை சரியாக கடைபிடித்து, நான் உள்பட சரியாக கடைபிடித்து கடனில்லாத ஒரு வாழ்வை எல்லோரும் வாழ்வோம். அது என்ன ஸ்லோகம் என்றால், தேவதா காரிய சித்தியர்த்தம் சபா சதம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. இதுதான் அந்த ஸ்லோகம். ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான். அதாவது, தேவதா காரிய சித்தியர்த்தம் சபா சதம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. ருணம் என்றால் கடன் என்ற அர்த்தம். தேவதைகளின் காரியத்தை சாதிப்பதற்காக ஹிரண்யகசிபனுடைய சபையிலே தூணிலே இருந்து வெளிப்பட்டவரும் மகாவீரருமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே, கடன்களிலிருந்து விடுபடுவதற்காக உன்னை நான் வணங்குகின்றேன், என்னை இந்த கடனிலே இருந்து காப்பாயாக என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்து, லக்ஷ்மியாம் லிங்கித வாமாங்கம் பக்தனாம் வரதாயகம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. மகாலட்சுமியை இடபாகத்திலே அணைத்து கொண்டு தன்னை வழிபடும் அடியாருக்கு, மகாலட்சுமியை இடபாகத்திலே அணைத்து கொண்டு தன்னை வழிபடும் அடியார்களுக்கு விரும்பிய வரங்களை தருபவரும் மகாவீரருமான லக்ஷ்மி நரசிம்மரே, கடன்களிலே இருந்து விடுபடுவதற்காக உன்னை வணங்குகின்றேன் என்று அர்த்தம். ஆந்திரமாலாதரம் சங்க சக்கரா பிரஜாயுத தாரணிபம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. ஹிரண்யகசிபனுடைய குடலை மாலையாக அணிந்தவரும், சங்கு சக்கரம் தாமரை ஆயுதம் இவைகளை கைகளிலே தாங்கியவரும் மகாவீரருமான லக்ஷ்மி நரசிம்மரே, கடன்களிலே இருந்து விடுபடுவதற்காக உன்னை வணங்குகின்றேன் என இந்த ஸ்லோகத்தையும் சொல்ல வேண்டும். இப்படி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி நாம் நரசிம்மரை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய கடன்கள் என்பது விடுபட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சித்திக்கும். ஸ்மரணாத் சர்வ பாவக்யனம் கத்ருஜ விஷநாசனம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. நினைத்தவுடனேயே அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியவரே, கொடிய விஷத்தை முறியடிப்பவரே,
மகாவீரருமான லக்ஷ்மி நரசிம்மரே, கடன்களிலே இருந்து விடுவதற்காக உன்னை வணங்குகின்றேன், என்னை காப்பாயாக என நரசிம்மரை வணங்குகின்றோம். எல்லோரும் கடன் இல்லாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே நரசிம்மரை பிரார்த்திக்கின்றேன். சிம்மா நாதேன மகதா திக்நந்தி பயநாசனம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே என அவருடைய பாதங்களை பற்றி வணங்குகின்றேன். நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமக, நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமக, நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமக. நன்றி, வணக்கம்.